இந்தியாவில் அணுமின் நிலையங்களை திறக்க தனியாருக்கு அனுமதி அளிக்கக்கூடிய மசோதா நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதனால பாதுகாப்பு சார்ந்த அச்சமும் ஒரு பக்கம் எழுந்திருக்கு. இதனுடைய பின்னணியை பற்றி விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. இந்தியாவில் அணுமின் நிலையங்களை திறக்க தனியாருக்கு அனுமதி அளிக்கக்கூடிய மசோதா நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது பாருங்க, அணுசக்தியை நிலையான முறையில் பயன்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தொடர்பான இந்த மசோதா 2025 இதுக்கு சாந்தி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதா தான் தற்போது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுவரை அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் தாங்க அரசே நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள், அணு உலைகளை இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் மக்களிடையே எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் தொடரதான் செய்யுது. இந்த நிலையில தான் அணுசக்தி துறையில் தனியாருக்கும் அனுமதி கொடுப்பது எந்த அளவுக்கு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இது எழுப்பி இருக்கின்றது. 2047 ஆண்டுக்குள்ள 100 ஜிகாவாட் அணுசக்தி திறன் அப்படிங்கிற இந்தியாவுடைய ஒரு கனவு ஒன்று இருக்கு, லட்சிய இலக்கு ஒன்று இருக்கு. அதை அடைவதற்காக அணுசக்தி துறையில முதலீடுகளை அதிகரிப்பதற்காக இந்த மசோதாவின் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. மத்திய அணுசக்தி துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாருங்க, இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கதிர்வீச்சு வெளிப்பாடு பற்றின பாதுகாப்பு உரிமம் வாங்கிய பிறகு எந்த ஒரு நிறுவனமோ அல்லது ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, கூட்டு பங்களிப்பில் இயங்கக்கூடிய நிறுவனம் அணுமின் நிலையத்தையோ அல்லது அணு உலையையோ கட்டலாம், சொந்தமாக இயக்கலாம். அதற்கேற்றார் போல் அனுமதியானது கிடைத்துவிடும் என்று இந்த மசோதா சொல்கின்றது. மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய துறை அல்லது எந்த ஒரு நிறுவனமோ, அது முழுக்கவே அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, வேறு எப்படிப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் சரி, அனுமதியானது வழங்கப்பட்டுவிடும். அல்லது அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்துடன் ஜாயிண்ட் வெஞ்சர் அடிப்படையில் தனியார் நிறுவனமும் சேர்ந்து விண்ணப்பித்தாலும் லைசன்ஸ் கொடுக்கப்படும். மத்திய அரசால் வெளிப்படையாக அனுமதிக்கப்பட்ட வேறு எந்த தனிநபரும் அணு உலைக்கான லைசன்ஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம்னு இந்த மசோதாவில் முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் என்னதான் தனியாருக்கு அனுமதி கொடுத்தாலும் கூட, அதை கட்டி நடத்தினாலும் அதில் அணு எரிபொருளை செறிவூட்டுதல், பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை நிர்வகித்தல், அணு கழிவுகளை மேலாண்மை செய்வது, கனநீர் உற்பத்தி, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே மத்திய அரசு அல்லது அதற்கு சொந்தமான நிறுவனங்களின் பொறுப்பு தான் அப்படின்னு இந்த மசோதாவில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரைக்கும் பாருங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அணுமின் நிலையங்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தற்போது தொடர்கின்றது. இதில் அதானி குழுமம், எல்என்டி, டாடா பவர் லிமிடெட், இந்த மாதிரியான ஜாம்பவான்கள், மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏற்கனவே அணுமின் உற்பத்தி துறையில் நுழைய வெளிப்படையாகவே ஆர்வத்தை பலமுறை தெரிவிச்சிருக்கிறாங்க அரசு கிட்ட. அதற்கேற்றார் போல தற்போது இந்த தனியார்கள் இந்த அணுசக்தி துறையில் கால் தடம் பதிப்பதற்கு இந்த மசோதாவானது வழிவகை செய்கின்றது. இதில் முக்கியமான 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, இந்த மசோதாவில் அணுசக்தி சட்டம் 1962 ஏற்றப்பட்டது. அணு சேதத்திற்கான சிவில் பொறுப்பு சட்டம் 2010 கொண்டு வரப்பட்டது. இந்த 2 சட்டத்தையும் ரத்து செய்யணும் அப்படின்னு இந்த மசோதாவில் முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அணு உலையில் எந்திரங்களில் ஏதாவது சேதம் ஏற்பட்டதுன்னா சப்ளையர்கள் மேல நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கக்கூடிய சட்டம் பற்றி எரிபொருளை விநியோகிக்கக்கூடிய நிறுவனங்கள் சர்வதேச அளவில் பல ஆண்டு காலமாகவே ஆட்சேபனை தெரிவிச்சுக்கிட்டு வருது. இதனால தான் இந்த சட்டப்பிரிவுகளை முற்றிலுமாக நீக்க தற்போது இந்த மசோதாவில் முன்மொழிவானது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் ஒரு காரணமும் சொல்றாங்க. 2008 அமெரிக்காவுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தமானது போடப்பட்டதுக்கு அப்புறமா இந்தியாவின் அணுசக்தி துறையில் பங்கேற்க பல்வேறு நிறுவனங்கள் உலகளாவிய அளவில் ஆர்வம் காட்டினாங்க. ஆனால் இந்தியாவில் அணுமின் நிலையங்களை நிர்மாணிக்கிறதுல இந்த சட்டப்பிரிவுகள் எல்லாம் ஒரு பெரிய தடையாக இருந்ததாலையும் தற்போது இந்த விதிகள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் பாருங்க, இந்த சட்டப்பிரிவுகளை நீக்குவதன் மூலமாக விதிவிலக்கான சூழல்களில் பூகம்பம், சுனாமி மாதிரியான இயற்கை பேரழிவுகள், ஆயுத மோதல், உள்நாட்டு போர், கிளர்ச்சி அல்லது பயங்கரவாதம் போன்ற செயல்கள் எல்லாம் நடந்தால் அதற்கான சேதத்திற்கு அணுமின் நிலையத்தை இயக்குபவர் பொறுப்பேற்க மாட்டார் அப்படின்னும்
புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சர்வதேச அளவில் முதலீட்டாளர்களுக்கு, அதாவது முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இந்த மசோதாவில் பல்வேறு விஷயங்களானது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் மத்திய அரசின் விதிமுறைகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிமுறைகளின் அடிப்படையில் அணுமின் நிலையங்களில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சாரத்துக்கான கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் அப்படின்னும் இந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விண்வெளித்துறை தனியாருக்கு திறக்கப்பட்டது. அதே போல அணுசக்தி துறையில் முதலீடுகள் வர வேண்டும் மிகப்பெரிய அளவுக்கு. அப்போதுதான் இந்தியாவின் லட்சியத்தை நிறைவேற்ற முடியும், இலக்குகளை அடைய முடியும். அதன் மூலம் இந்தியாவின் தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அணுசக்தி துறையானது தனியாருக்கு திறக்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய இயற்பியல் பேராசிரியர் சையத் இப்ராஹிம் அவர்கள் இணைகிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சார், பொதுவாக எந்த ஒரு விஷயத்தையும் அரசை விட தனியார் சிறப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது இந்த துறையில் தனியாரை ஊக்குவிக்கிறது சரிதானே? சரிதான் சார். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இந்த வகையில சரிதான். ஏன்னா ஒருவேளை கவர்மெண்ட்ல உள்ள கமிட்டி அவங்க ஃபார்ம் பண்ணி ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்திருக்காங்க, மேபி பிரைவேடைசேஷன் ஆக்கணும் அப்படின்னா நல்லா அவங்க எதிர்பார்த்த இலக்க ஒரு குறிப்பிட்ட டயத்துல போய் ரீச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலேயே கரெக்டான ஒரு இதுதான். பிரைவேட்ல இதை கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே நம்ம சக்சஸ் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணி விட்டது ரைட்டு தான் சார். இப்போ கழிவுகள் மேலாண்மை தான் எப்பவுமே ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு பொருளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே செய்யும், அதை மட்டும் அரசு வசம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? சார், இது நான் எப்படி சொல்றேன்னா சேஃபர் சைட் கோல்னு சொல்லலாம். ஏன்னா நியூக்ளியர் வேஸ்ட்டை யார் ஹேண்டில் பண்ணாலும் சரி, அதை பாதுகாப்பா அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வேஸ்ட் ரீசைக்கிள் பண்றது அது ஒரு இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதனால ஃபுல் ரிஸ்கையும் ஒரே சைடு எடுக்காம கவர்மெண்ட்டையும் ஒரு பார்ட்டா சேர்த்துக்கிற மாதிரி ஒரு சேஃபர் சைட் கோல்னு தான் சொல்லணும். இப்ப 2 சட்டங்களையும் நீக்கி முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக தளர்வுகள் கொடுக்கப்படுவதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபண்ட் இருந்தா தான் சார் எதையுமே நம்ம ஒரு ஆக்டிவா சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். அப்ப நீங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபண்ட் வர்றது குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ சில வகையான காம்ப்ளிகேட்டடான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு ஃபண்டும் நிறைய வரும். நம்ம எதையுமே நம்ம ஒரு எப்படி சொல்றது ஒரு லேட் ஆகாம எல்லாத்தையுமே கொஞ்சம் துரிதமா செய்யறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், இப்போ அதே நேரத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரத்துக்கு விலையை மத்திய அரசே நிர்ணயிக்கும்னு இப்போ அந்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது சொன்னபடியே நடக்குமா, இல்லை எதிர்காலத்தில் அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்கள் வசம் போயிடுமா? இல்ல சார், இப்போ கமிட்டி என்ன ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்டே ஏன்னா நம்ம பிரைவேடைசேஷன் ஆக்கும் போது பிரைவேட்ல உள்ளது ஃபீஸ் எப்படி நம்ம இப்ப நார்மலா வாங்குறாங்க, எல்லாராலையும் நம்மளால பே பண்ண முடியுது. பின்னாடி இது ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாயிருச்சுன்னா எல்லாருக்கும் ட்ரபிள் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை கவர்மெண்ட் இந்த எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறத பிக்ஸ் பண்றது கவர்மெண்ட் சைடு இருக்கிறது மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி தான் சார். அது மக்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து மக்கள் உண்மையிலேயே அதை பே பண்றது கஷ்டப்படுறாங்களா இல்லையாங்கிறத ஒரு கமிட்டி அமைச்சு மேற்பார்வையிடுறது ரொம்பவே சரியானது. மக்களுக்கு ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா அதிக சுமையை ஏற்படுத்தாம கவர்மெண்ட் தடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சார், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள்ல அச்சம் தேவையற்றதுன்னு சொல்றீங்களா? சார், உண்மையிலேயே என்ன சொன்னா இந்திய மக்கள் தொகை அதிகமா கூடிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடிய பவரை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தினாதான் நம்ம நாட்டுக்கு நல்லது. அதனால இதுல மேக்சிமம் அச்சப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப சயின்ஸ் எல்லாம் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. அதனால நம்ம இந்தியாவில் உள்ள சயின்டிஸ்ட்னால உண்மையிலேயே கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடியும். மேபி குளோபல் கொலாபரேஷன் வேற இருக்கு. அதனால நம்ம எதையுமே ஃபேஸ் பண்ணலாம், ரெடியா இருக்கலாம், பயப்படுறதுக்கு எதுவும் தேவையில்லை. நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தற்போது அணுசக்தி துறையில் தனியாரை வரவேற்கக்கூடிய இந்த மசோதாவிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கின்றது. இந்த கூட்டத்தொடரில் இனிவரும் நாட்களில் இந்த மசோதா எப்படியும் நிறைவேற்றப்பட்டுவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இந்த அணுசக்தி துறையில் தனியாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த மசோதாவின் மூலமாக உள்நாட்டில் அதாவது அணுசக்தி துறையில் மிகப்பெரும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.